வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மதவாதத்தை அரசியலாக்குவது யார் என்ற ஒரு அடிப்படையான கேள்வி பற்றி இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த கேள்விக்கான காரணம் என்ன? மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய துணைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு வார்த்தையை பிரயோகிக்கிறார். முசாபர் நகர், உத்தரப்பிரதேச மாநிலம் முசாபர் நகரில் நடந்த கலவரத்தின் பின் அந்த கலவரத்தால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களை ஐஎஸ்ஐ தொடர்பு கொண்டிருப்பதாக உளவுத்துறை என்னிடம் தகவல் சொன்னது என்று சொன்னார். அதோட மாற்றியும் கூட கொஞ்சம் புரிந்து கொள்ளப்பட்டது. இங்க இருக்கக்கூடிய முசாபர் நகரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஐஎஸ்ஐயோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள் என்று கூட புரிந்து கொள்ளப்பட்டது. எப்படி இருந்தாலுமே இந்த விஷயம் தப்பு. இவர் இப்படி ஒரு கருத்து சொன்னது மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இஸ்லாமிய இளைஞர்களின் தேசபக்தியை சந்தேகித்து விட்டார் என்று பாரதிய ஜனதா குரல் கொடுக்கிறது. இஸ்லாமியர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள். பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் முதல் முறையாக காங்கிரஸ் இருந்திருக்கிறது. இந்த காங்கிரஸ் பிஜேபி இரண்டு கட்சிகளுமே இதை அரசியலாக்கின்றனவா அல்லது வேறு கட்சிகள் எல்லாமே இதை அரசியலாக்குவதான் வழக்கமாக கொண்டிருக்கின்றனவா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னால் இது பற்றிய தொகுப்பை இப்போது நாம் பார்க்கலாம். நேரு குடும்பத்தின் 4ஆம் தலைமுறை வாரிசான காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் எம்பியுமான ராகுல் காந்தியின் சமீபத்திய பேச்சுகள் சர்ச்சைக்குள்ளாகின்றன. மக்கள் உள்ளத்தை தொடும் வண்ணம் உணர்ச்சிகளை தூண்டுபவராக ராகுல் பேசுகிறார். சென்டிமெண்ட்ஸ், சென்சேஷனல் தான் அவரது நோக்கம். உணவு பாதுகாப்பு மசோதாவிற்காக சோனியாவின் அக்கறையை பற்றி கூறிய போதும் தன் தாய் குறித்து உணர்ச்சி வசப்பட்டார். எனது பாட்டி தந்தையைப் போல நானும் கொல்லப்படலாம், ஆனால் உயிருக்கு நான் அஞ்சவில்லை என்ற பேச்சில் தன் குடும்பத்தையே இந்திய அரசியலின் மையமாக்கிய உருக்கம் வெளிப்பட்டது. இதேபோல் தற்போது இஸ்லாமிய இளைஞர்கள் பாகிஸ்தான் உளவுத்துறையால் அணுகப்படுகிறார்கள் என்று பொருள்படும் தொனியில் பேசி அனைத்து இஸ்லாமிய தலைவர்களின் கண்டனத்திற்கு ஆளாகியுள்ளார். எப்போதும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்தே பேசுகிறேன், ஓட்டுக்காக பேசுவதில்லை, மனதில் பட்டதை வெளிப்படுத்துவது தவறாகாது என்கிறார் ராகுல் காந்தி. உண்மையில் ராகுல் காந்தி வித்தியாசமானவர். குற்ற பின்னணி உள்ளவர்கள் இளைஞர் காங்கிரசில் பொறுப்பு ஏற்பதை தடுத்துள்ளார். இளைஞர்கள் கையில் அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும் என கூறி வருகிறார். ஏழை மக்களை தேடிச் சென்று அவர்களோடு தங்கி உரையாடி உணர்வு பூர்வமாக செயல்படுகிறார், உண்மையாக வெளிப்படுகிறார் என்று ராகுலின் ஆதரவாளர்கள் கூறுகிறார்கள். ராகுல் காந்தியின் பேச்சுகள் உண்மையின் வெளிப்பாடா, உள்நோக்கம் கொண்டவையா? இதை பற்றி தான் நண்பர்களை இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியை நாம் விவாதிக்க இருக்கிறோம். இதில் உண்மையான ஒரு அக்கறை தென்படுகிறதா அல்லது உள்நோக்கம் இருக்கிறதா என்பதுதான் அடிப்படையான கேள்வி. இந்த நிகழ்ச்சி நம்முடைய இது பற்றி விவாதிப்பதற்காக காங்கிரசுடைய முன்னாள் எம்எல்ஏ மூத்த தலைவருமான திரு ஞானசேகரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். இதேபோல பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் திரு KT ராகவன் அவர்கள் இணைந்திருக்கிறார். இவர்கள் மட்டுமல்லாமல் சென்னை புதுக்கல்லூரியுடைய பேராசிரியர் திரு நதஷா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். உங்கள் 3 பேரும் நிகழ்ச்சி வரவேற்க நண்பர்களே. நான் முதல்ல திரு ஞானசேகரன் அவர்கள்ட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். இது அவர் எப்படி சொன்னார், என்ன சொன்னார், இதுக்கு பின்னாடி உள்ள அரசியலாம் நம்ம விவாதிப்போம் இந்த விவாதத்தில். அதற்கு முன்னாடி ஒரு உளவுத்துறை அதிகாரி, ஒரு மந்திரியாக இல்லாமல் அரசியல் எந்த பதவியும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு எம்பியா இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் எப்படி இது போன்ற ஒரு தகவலை, நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான ஒரு தகவலை எப்படி அவர் போய் சொல்லலாம்? முதல்ல நாட்டினுடைய பாதுகாப்புக்கான தகவல் என்று நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். வித்தியாசமானது. ஐஎஸ்ஐ என்ன செய்யுது அப்படிங்கிற பத்தின ஒரு ஆக்டிவிட்டி பத்தின ஒரு தகவல் சொல்றதும் நாட்டின் பாதுகாப்பு தொடர்புடையது இல்லையா? இல்ல, உங்களுக்கு அவர் ஏற்கனவே நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய துணைத் தலைவர் அவர்கள் கலவரம் நடந்த இடத்திற்கு மிர்தாப்பூர் நகருக்கு போய் அங்கே போய் பார்த்து விட்டு வந்த போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் சில பேரை சந்தித்திருக்கிறார். அப்படி சந்தித்த போது அங்கே ஒரு போலீஸ் அதிகாரி தன்னை சந்தித்ததாகவும் அங்கே 10-15 பேர், என்ன கான்டெக்ஸ்ட் நீங்க பார்க்கணும். நான் வச்சிருக்கிறேன். அவர் ராகுல் காந்தி ரொம்ப தெளிவா சொல்றாரு. என்னை ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆபீசர், உளவுத்துறை அதிகாரி சந்தித்தார், அவர் இப்படி சொல்றார் அப்படின்றார். எந்த கான்டெக்ஸ்ட் நான் என்ன சொல்றேன், உளவுத்துறை என்ன சொன்னார்னாக்க 10-15 முஸ்லீம் இளைஞர்கள் தன்னுடைய தாய் தந்தை இழந்தவர்கள், சகோதர சகோதரிகள் இழந்தவர்கள், நிராயுதபாணி நின்று கொண்டிருக்கக்கூடிய அனாதையாக இருந்து கொண்டிருக்கிற அவர்கள் இந்தியாவில் பாதுகாப்பில்லை, காரணம் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தங்களை தாக்கி இந்த அளவிற்கு அந்த இடத்துல 48 பேர் கொலை செய்யப்படுகிறார்கள். 48 அவரே சொல்லல, அவரே என்ன சொல்றாருன்னா, பாதுகாப்பு இல்லாத ஒரு காரணத்தால
அவர்கள் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய உளவுத்துறை அவர்கள் அதை தொடர்பு கொண்டு தாங்கள் அங்கே போய்விடுவதாகவும் அப்பொழுது அந்த அதிகாரிகள் போக வேண்டாம், தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்வீர்கள் இன்னும் அவருக்கு ஆபத்து விளைவிக்க முடியாது பேசுறீங்க நினைக்கிறேன். ஆபத்து இல்லை. காரணம் ஒரு அமைச்சர் தலைவர் சொன்ன வார்த்தை, உங்க துணைத் தலைவர் சொன்ன வார்த்தை என்னன்னா ஐஎஸ்ஐ இந்த இளைஞர்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறது அப்படின்னா, இந்த இளைஞர்கள் ஐஎஸ்ஓடு தொடர்பு கொண்டிருக்கான்னு சொல்லல. நீங்க சொல்றது இன்னும் விபரீதமா இல்ல. நீங்க இதுல சில பத்திரிகைகள் ஹிந்து, இந்தியன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா படிச்சு அதுல என்ன இருக்குன்னாக்க அவங்க தி போலீஸ் ஆபீசர் இன்ஃபார்ம்ட் என்ன சொல்றாங்க, முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இல்லாத காரணத்தால் அமெரிக்கா அதாவது பாகிஸ்தானுக்கு போய் செட்டில் ஆயிட்டு போறாங்க. எந்த நாளிலே நாளைக்கு நீங்க தேடி போக வேண்டாம், தினத்தந்தியும் படிக்கலாம். இப்ப நீங்க உங்க கண்ணால பாத்துருங்க அவர் என்ன சொன்னார். இப்ப நான் போடுறேன், ராகுல் காந்தி என்ன சொன்னார் இப்போது பார்க்கலாம். मेरे कमरे में ऑफिस में एक पुलिस का अफसर आया, इंटेलिजेंस का, और मैंने उससे पूछा भैया बताओ क्या हो रहा है, और वो कहता है कि राहुल जी मैं आपको क्या बताऊं, मुजफ्फरनगर में जो आग लगी है ऐसे 10-15 लड़के हैं, मुसलमान लड़के हैं जिनके भाई बहनों को मारा गया है, और पाकिस्तान से लोग उनसे बात करना शुरू कर रहे हैं। पाकिस्तान की इंटेलिजेंस एजेंसी के लोग उन लड़कों से बात करना शुरू कर रहे हैं, और मैं இதுதான் அவர் சொன்னார். அவங்க அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சித்தார். இல்ல கீழே தமிழ்ல போட்டோம், நீங்க அதை கவனிக்கல நினைக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி இருந்த உங்களுடைய தொலைக்காட்சி கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் பார்க்க முடியும். அதாவது என்னுடைய அறையில நான் இருந்த போது ஒரு உளவுத்துறை அதிகாரி என்னை சந்தித்தார். அவர் முசாஃபர்னால் இருக்கக்கூடிய இளைஞர்களை, தாய் தந்தையரை இழந்த இளைஞர்களை ஐஎஸ்ஐ சார்பாக ஆட்கள் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் கோபம் கொள்ள வேண்டும், செயல்பட வேண்டும் அவர்கள் கேட்டுக்கிறாங்க. இவங்க அப்படி செய்ய வேண்டாம், நீங்க உணர்ச்சிப்பட வேண்டாம் என்று உளவுத்துறை அவர்களிடம் கன்வின்ஸ் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றார். அதாவது ஐஎஸ்ஐ இந்த இளைஞர்கள் தொடர்பு கொள்வதை தவிர இந்த இளைஞர்கள் பாகிஸ்தான் உளவுத்துறையை நம்பவில்லை. நீங்கள் சொன்னது அப்படியே மாற்றி சொன்னீங்க. அது உண்மையிலே பாரதிய சொன்ன சந்தேகம் எனக்கு உறுதிப்பட்டுமோ. அதாவது நீங்க அவங்க சந்திச்சா இவங்க அவங்கள சந்திச்சா காரணம், அதாவது ரெண்டு ஒன்று ஒரு சூழல் இருக்கு. பேராசிரியர் நதர்ஷாவை கொண்டு போறேன் நினைக்கிறத வேண்டாம் கன்வின்ஸ் பண்றேன். பேராசிரியர் நதர்ஷாவை கொண்டு போறேன். பாகிஸ்தான் உளவுத்துறை இங்கு உள்ள இளைஞர்கள் தொடர்பு கொண்டால் என்ன, இங்கு உள்ள இளைஞர்கள் பாகிஸ்தானை தொடர்பு கொண்டால் என்ன, இரண்டுக்கு இருக்கக்கூடிய கான்டெக்ட் ஒண்ணுதான் அப்படின்னு திரு ஞானசேகர் சொல்றார். நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்களா சார்? இந்திய அரசியல் காலம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. இதுல தேவையில்லாமல் சிறுபான்மை வாக்கு வங்கி அரசியலாக்கப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். இந்த நாடு சுதந்திரமடைந்த 66 ஆண்டுகள் ஆகிவிட்ட பிறகும் இந்த நாட்டிலே ஒரு மதசார்பற்ற ஒரு அரசியலை நாங்கள் இன்று வரை ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு அரசாங்கத்தை நாங்கள் இன்று வரை காண முடியவில்லை. நேரு குடும்பத்தின் மீது சிறுபான்மை சமுதாயத்துக்கு மிகுந்த மதிப்பு மரியாதை உண்டு. அது நேரு காலத்தில் தொடங்கி பிறகு இந்திரா காந்தி காலகட்டத்தில் இருந்து ராஜீவ்காந்தி காலகட்டம் வரையிலே சிறுபான்மை சமுதாயத்தின் நம்பிக்கைக்கு உரியவராக நேரு குடும்பம் திகழ்ந்தது. அந்த அடிப்படையில் தான் வரப்போகக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே ராகுல் காந்தி இன்னைக்கு முன்னிறுத்தப்பட்டு இந்த தேர்தல் பிரச்சாரம் நடைபெற தொடங்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக முன்னிறுத்தப்படல. அதிகாரப்பூர்வமாக உணர்த்தப்பட மாட்டாலும் நாடு நிற்கக்கூடிய தலைவர்களிலே ஒருவராக அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். நடைபெற்ற ஒரு கலவரம் என்பது அனைவருக்கும் ஒரு வருத்தத்தையும் அதிர்ச்சியும் தரக்கூடியது. அது யாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியது அல்ல. ஏற்கனவே மதவாத சக்திகளால் சிறுபான்மை சமுதாயம் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நாட்டில் எங்கு வன்முறையை வெடித்தாலும் அதற்கு இஸ்லாமிய தீவிரவாதிகள் தான் காரணம் என்ற ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறுபான்மை சமுதாயமாகிய இஸ்லாமியர்கள் ஒரு சந்தேக பார்வைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதில் புலனாய்வு துறையினுடைய பங்களிப்பும் இருக்குமோ என்ற சந்தேகத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் நேற்று ராஜீவ்காந்தி கூறிய கருத்து அமைந்திருக்கிறது என்று நினைக்கின்றேன். ராகுல் காந்தி கூறிய கருத்து நீங்க சொன்னது இன்னும் எனக்கு பெரிய அதிர்ச்சியை தருது. ஐஎஸ்ஐ இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை தொடர்பு கொள்ளுது அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னா
அது இங்க உள்ள இளைஞர்கள் மீதோ இல்லாட்டி இஸ்லாமிய சமூகம் சந்தேக பார்வை எப்படி கொண்டு வர வைக்கணும் தெரியல. அதாவது பாகிஸ்தான் தான் இந்த மாதிரி முயற்சி பண்ணுன்னு சொன்னார். இது ஒரு அந்நிய நாடு, அந்த நாட்டினுடைய சதி, அந்த நாட்டுடைய சதித்திட்டம் பற்றி ஒரு முயற்சி. அதுல இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் எங்க வந்தாங்க? இது வந்து ஒட்டுமொத்த பார்வை வலுப்படுத்தும் விதமாக இந்த சந்தேகம் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. இது எப்படி இருக்க முடியும்? இந்த நாட்டினுடைய இஸ்லாமிய இளைஞர்களுடைய இந்த நாட்டு பற்றை பற்றி சந்தேகிப்பதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் இந்த நாட்டிலே கிடையாது. வரலாறை திருப்பி பார்த்தால் யாருமே சந்தேகப்படல. நீங்க தான் இப்ப சொன்னீங்க, நீங்க இப்ப சொன்னீங்க இஸ்லாமிய இளைஞர்கள் மீதான ஒரு பார்வையை வலுப்படுத்தும் விதமாக இவருடைய கூற்று இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. பாகிஸ்தான் இங்க வர்றாங்க, அவங்க வந்து ஒரு முயற்சி பண்றாங்க சொல்றது இங்க உள்ள இளைஞர்களை எப்படி சந்தேகப்பட வைக்கும்? இப்படி ஒரு குற்றச்சாட்டை புலனாய்வுத்துறை ராஜீவ்காந்தி அவருடன் தெரியப்படுத்தி இருக்கிறது என்பது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவல். இந்த நாட்டில் ஏகப்பட்ட வன்முறை சம்பவங்களை இஸ்லாமிய சமுதாயம் கண்டிருக்கிறது. குஜராத்திலே வந்து வகுப்புவாத கலவரம் கொழுந்து விட்டு எரிந்தது. அஸ்ஸாமிலே இதே போன்ற ஒரு வன்முறை சம்பவங்கள் நடந்தன. இவையெல்லாம் அந்நிய நாடுகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய மாநிலங்கள். அவ்வளவு கொடுமையான சூழலிலே கூட குஜராத்துக்கு பக்கத்து எல்லையாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு போக வேண்டும் என்று எந்த இஸ்லாமிய இளைஞனும் நினைக்கவில்லை. பாகிஸ்தான் நாட்டினுடைய ஒற்றர்களோடு தொடர்புகள் இருந்ததாக எந்த குற்றச்சாட்டும் எழவில்லை. அஸ்ஸாமிலும் இதே போல ஒரு வன்முறை கலவரம் நடந்த போதும் அங்கே லட்சக்கணக்கான மக்கள் நம்முடைய குடியிருப்பை திறந்து அகதிகள் முகாமில் தங்கிய போதும் கூட இந்த மண்ணை விட்டு வெளியே சென்று வெளிநாடுகளிலே அகதிகளாக ஓடவில்லை. இந்த மண்ணிலேயே நம்பிக்கையோடு தீர்வுகளை தேடி அலைந்தார்கள். அதை பற்றி கேள்வி எழவில்லை. நான் சொல்ற கேட்கறது ரொம்ப எளிமையான கேள்வி. நீங்க சொன்னீங்க ராகுல் காந்தி இது மாதிரி சொல்றது மூலமா இஸ்லாமிய இளைஞர்கள் மீதான சந்தேகத்தை வலுப்படுத்த வச்சாரு சொல்றீங்க. பாகிஸ்தான் ஒரு முயற்சி பண்றதுன்னு சொல்றதும் இங்க உள்ள இளைஞர்கள் சந்தேகப்படுறது எப்படி தொடர்புடைய விஷயமா இருக்கு? அவர் வந்து இங்க உள்ள இளைஞர்கள் செய்யறாங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க சொல்றது ஒரு லாஜிக்கலா இருக்கலாம். ராஜீவ்காந்தி ஒரு மிகப்பெரிய தேசிய தலைவர். இப்படி அவர் பேசியது ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தையும் காயப்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருப்பதாகத்தான் என்னுடைய சமுதாயம் காயப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அவருடைய பார்வை. நான் விஷயம் விவாதிப்போம். இதில் வந்து இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியும் கூட சேர்ந்து ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறது. இதே காங்கிரஸ் கட்சி இதற்கு முன்னால் நரேந்திர மோடி ஒரு உதாரணம் சொல்லும் போது நாய்க்குட்டி என்ற வார்த்தையை பயன்படுத்தியதற்காக நரேந்திர மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியது. ஆனால் இப்போது ராகுல் காந்தி எந்த காரணத்துக்காக மன்னிப்பு கேட்க வேண்டியது இல்லை என்று சொல்கிறது. மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் எழுந்திருக்கிறதா? மதவாதத்தை அரசியலாக்குவது யார் என்பது பற்றி இன்றைய ஆயுதத்து நிகழ்ச்சி நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் பாரதிய ஜனதாவை சேர்ந்த திரு KT ராவன் அவர்கிட்ட கேட்க விரும்புகிறேன். இதுல வந்து ஒரு உளவுத்துறை வந்து என்ற ஒரு தகவல் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட முக்கியத்துவத்தை கருதி ஒரு மக்கள் மட்டத்தில் வைக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குது, இப்படிப்பட்ட ஆபத்து எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. இதுல அவர் என்ன குற்றம் செஞ்சுட்டாரு? நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி கேட்கறீங்க. அவர் என்ன இறையாண்மைக்கு ஏதாவது செஞ்சுட்டாரா, ஏதாவது செயல்பட்டாரா? பாருங்க, காங்கிரஸ்னுடைய துணைத் தலைவர் இன்றைக்கு அந்த காங்கிரஸ்லயும் அரசாங்கத்திலையும் ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியாக செயல்பட்டு கொண்டிருப்பவர் ராகுல் காந்தி அவர்கள். சமீபத்தில் நடந்த அந்த ஆர்டினன்ஸை கூட இவர் சொன்னதனால வாபஸ். அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்க காங்கிரஸ்ல ஆட்சியில் செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர் பேசும் பொழுது அப்ப நிதானமாக பேச வேண்டும். அங்க இருக்கிற சாதாரண ஆள் பேசியிருந்தா யாரும் பெருசா எடுத்திருக்க மாட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி இது நாள் வரை இந்த நாட்டில் பயங்கரவாதிகள், குண்டு வைக்கின்ற பயங்கரவாதிகளுக்கு ISI தொடர்பு இருக்கிறது என்று நாங்கள் சொல்லிக் கொண்டு வந்திருந்தோம். ஆனா இப்ப இவர் என்ன சொல்றாரு? சாதாரண சாமானிய இஸ்லாமிய இவங்களுக்கு இளைஞர்கள் கூட ISI தொடர்பு இருப்பதாக பேசியிருக்கிறார். அவர் வந்து இவர்களை தொடர்பு கொள்ளுகிறது என்று அர்த்தம். இவர் பேசினா அதுக்கு என்ன மீனிங் எடுத்துப்பீங்க? ரெண்டு பேரும் கேக்குறேங்க. நீங்க வந்து என்னை பார்க்கறதும் நான் வந்து உங்களை பார்க்கறதும் ஒண்ணாயிராது. நீங்களும் நானும் பார்க்கறது இல்ல. ISI இந்த நாட்டுடைய அந்நிய பக்கத்தில் இருக்கிற அண்டை நாடு, அதுவும் நம்முடைய நாட்டுடைய அவர்கள் இவர்களை தொடர்பு கொண்டார் என்று சொன்னாரே தவிர இந்த இஸ்லாமிய இளைஞர்கள் அதற்கு இரையானார்கள் சொல்லவில்லை. என்ன ஆச்சு அதனால என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? அதனாலதான் இப்ப தந்தி டிவியில டிபேட் நடத்துறீங்க. பிரச்சனை அதுதான். இப்ப நாடு முழுக்க எல்லாரும் என்ன இது எந்த அளவுக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது? சாமானிய இஸ்லாமியர்களை, அந்த இளைஞர்களை இன்னைக்கு மக்கள் எப்படி பார்ப்பார்கள்? ஒரு ராகுல் காந்தியே பேச ஆரம்பிச்சிட்டாரு சொன்னா நீங்க சாதாரணமா எடுத்துட்டீங்களா அந்த விஷயத்தை? இன்னைக்கு டிபேட் நடத்திட்டு இருக்கீங்க. இதுதான் பாதிப்பு. இல்ல இந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறது மட்டுமல்ல, அதற்கு நீங்க மன்னிப்பு ரெண்டு பக்கமே இருக்கிறதுனால சொல்ல வரேங்க. பேசுவது யார் என்பது முக்கியம். இன்றைக்கு மதவாத அரசியலை யார் ஈடுபட்டிருக்கிறார்கள் சொன்னா காங்கிரஸ் கட்சி அப்பட்டமான மதவாத அரசியல் ஈடுபட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு உதாரணங்கள். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னாலும் கூட அதே மத்திய பிரதேசல பேசும்பொழுதும் சரி, அதே மாதிரி இந்த அரசாங்கம் வந்து இஸ்லாமிக் பேங்க் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. உள்துறை அமைச்சர் வந்து இஸ்லாமியர் இவங்க நிறைய பேர் ஜெயில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் லெட்டர் எழுதுறாங்க. அவர்களுக்கு எல்லாம் குற்றம் சாட்டப்படும், அவருடைய இதெல்லாம் விசாரிச்சு விட்டுறணும் அப்படின்லாம் போய் எழுதுறாங்க. இருந்தாலும்
இஸ்லாமிய சிறுபான்மை சமுதாயம் ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்கிறார். ஆமா, சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இல்லையா என்பதை யார் முடிவு பண்ண வேணும்? நீதிமன்றம் முடிவு பண்ணணும். நீங்க முடிவு பண்ண முடியாது. ஹோம் மினிஸ்டர். ஆமா, நீதிமன்றம் எதற்கு இருக்கிறது? ஏன் தவறான வழக்குகளில், அதாவது சார் உச்ச நீதிமன்றமே ஒரு தீர்ப்பு வழங்கினா கூட திருப்பி ரீவிசிட் பண்ண சொல்றாங்க. இதுல என்ன தப்பு? இதுல பண்ணலாம். அது உச்ச நீதிமன்றமும் கீழ்மை நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் செய்யட்டங்க. கேஸ் நடக்கும்போது அப்பாவினா நிச்சயமா நீதிமன்றம் அவரை விடுதலை செய்ய போகிறது. நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க. உங்களை இது அப்பட்டமான சிறுபான்மையை தாஜா செய்கின்ற போக்கினை கடைபிடித்து வந்தார்கள். இன்றைக்கு அதுவே பூமராங் ஆயிடுச்சு. இன்னைக்கு நேற்று வரைக்கும் நடந்தது வேற. இன்றைக்கு பாருங்க, ராகுல் காந்தியை பார்த்தா எனக்கு பாவமா இருக்குது. அதோட ராகுல் காந்தி பேசிவிட்டு வந்த பிறகு அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளருடைய அவங்களுடைய நிலைமை ரொம்ப இதுவா இருக்கு. எல்லா டிவிலையும் உட்கார்ந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கும் கூட நரேந்திர மோடி ஒருத்தர் நாடு முழுக்க சுற்றுப்பயணம் சரி பிஜேபிக்கு ஓட்டு வாங்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான், டைம் இல்ல. ராகுல் காந்தி போயிட்டு எங்கெல்லாம் பேசுறாரோ ஆட்டோமேட்டிக்கா பிஜேபிக்கு வாக்குகளை வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த விதத்தில் ஓகே தான். ஆனா இன்றைய பொறுத்த வரைக்கும் இது போல பேசியதன் காரணமாக இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியிலே ஒரு மன வருத்தம் ஏற்பட்டிருக்கிறது என்று பிஜேபி மாத்திரம் சொல்லல, நீங்க முகவரியிலே சொன்னீங்க. இஸ்லாமிய தலைவர்கள்லாம் இதை சொல்லியிருக்காங்க, கண்டிச்சிருக்காங்க, மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் மீது ராகுல் காந்தி பேச்சுக்கு பிறகு இஸ்லாமியர்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்குன்னே வச்சிருப்போமே. அப்படி அதிருப்தி ஏற்பட்டாலும் கூட அது பிஜேபிக்கு ஆதரவா போகும்னா நீங்க நினைக்கிறீங்க? ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இதுல மதம் நான் பிஜேபி ஓட்டுக்காக பேசுற விஷயம் நீங்க இப்பதான் சொன்னீங்க. அதை சொல்லல. நரேந்திர மோடி தனியா ஓட்டு வாங்குற சிரமம் ராகுல் காந்தி எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கி தரா நீங்க சொன்னீங்க. இதனால இல்லங்க, எதை பேசினாலுமே ராகுல் காந்தி எங்கெல்லாம் போய் பேசிட்டு வரோம் எங்களுக்கு அட்வான்டேஜ் தான். நாங்க இல்லன்னு சொல்லல. இன்றைக்கு நான் இந்த சப்ஜெக்ட்ல வரணும்னு சொன்னா, இந்த சப்ஜெக்ட பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்றோம். இந்த நாடு மத ரீதியாக பிளவுபடும் பொழுது என்ன சொல்லப்பட்டது? பாகிஸ்தான்ல இருக்கிற இந்துக்கள் தாங்கள் விரும்பினால் இந்தியாவுக்கு வரலாம், இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்கள் தாங்கள் விரும்பினால் பாகிஸ்தானுக்கு போலான்னு சொன்னாங்க. ஆனாலும் கூட நாங்கள் இந்தியாவிலேயே இருக்க விரும்புகிறோம் என்று சொல்லிதான் இன்றைக்கு இஸ்லாமியர்கள், இப்ப இருக்கிற இஸ்லாமியர்கள் அன்றைக்கு இந்தியாவை விரும்பி இங்கே இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பித்து அவர்களுக்கு ஏதோ பாகிஸ்தான் ஐஎஸ்ஐயோட தொடர்பு இருப்பதாக இந்த மாதிரி ராகுல் காந்தி பேசுவது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்றேன், ராகுல் ஒரு பதில் சொல்லிடுறேன். ராகுல் தவறா புரிஞ்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியினுடைய அந்த பேச்சை நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு காவல்துறை அதிகாரி தெரிவித்தார் என்று கூறுகிறார். நீங்களோட ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அமைச்சர், உளவுத்துறை அமைச்சர், அவரும் காவல்துறை தான் தனியா இல்ல. உங்களுக்கு ஐஎஸ்ஐ எல்லாமே அதுல தான் வராங்க. உங்களுக்கு உளவுத்துறையில் வராங்க கூட. இப்ப ஐபிஎல் எடுத்துங்க, நீங்க ஒரு எம்எல்ஏ இருந்தவங்க, சட்டத்துல நீங்க பல பொறுப்புல வச்சவங்க, ஒரு யூனிஃபார்ம் போட்ட ஒரு ஆபீசர் உங்களுடைய பாதுகாப்புக்காக வரலாம், உங்களுக்கு தகவல் சொல்றதுக்காக போல வரலாம். ஆனா உளவுத்துறை ரகசிய தகவல் உள்ளடக்கினவர் அவர் எப்படி போய் ஒரு அமைச்சர் இல்லாம ஒரு எம்பி எல்லாம் உங்க எம்எல்ஏ எல்லாரும் உளவுத்துறை தகவல் சொல்லிருக்காங்க. அதாவது ஐஎஸ்ஐ இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரகசிய உளவுத்துறை அதிகாரியா இருந்தாலும் சரி, அதாவது ஒரு அமைச்சரா இருந்தா தான் தகவல் சொல்லணும். இல்ல இப்படிதான் நான் ஊர்ல இல்ல நான் என்ன சொல்ல, உளவுத்துறை அதிகாரி ஐஎஸ்ஐ தொடர்பு கொண்டாங்க. இவர் தான் சொல்றாரு, உளவுத்துறை அதிகாரி ஒரு போலீஸ் அதிகாரி தான் அவர் சொன்னதா சொல்றாரு. அவர் சொன்னாலும் கூட ராகுல் காந்தியினுடைய அந்த உணர்வை நீங்க பார்க்கணும். அதாவது அங்கே முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலில் இவள் அங்க போயிடலான்னு சொல்ற ஒரு நிலைமை தான் சொன்னார். இன்னைக்கு ராகவன் ஏதோ முஸ்லிம்களுக்காக ஒரு பாதுகாப்பா நீலிக்கண்ணீர் வெடிக்கிறாங்க. 2000 முஸ்லிம்களை கொன்று குவித்தவர் தான் நம்முடைய மோடி. அவருக்கு அதாவது 3000 சீக்கிரங்களை கொண்டு ராஜீவ் காந்தி வழக்கில் இருக்கக்கூடிய விஷயத்துல கவனமா வார்த்தை நீங்க ஒரு வக்கீலா இருக்கிறவர் நீங்க கவனமா பயன்படுத்தணும். தவறா சொல்ல முடியாது. குற்றச்சாட்டு அந்த கட்சி மேல இருக்குது, அந்த அமைச்சர்கள் மேல இருக்குது. அதற்கு மோடி 2000 பேரை கொண்டாரு சொல்லி பதிவு பண்றது வாக்குமூலம் என்ன? என்கவுண்டர்ல போலி என்கவுண்டர் என்ன? இவர் தான் முன்னிருந்து நடத்துறாரு, அமித்ஷா வச்சு நடத்துறாரு. அவர் தான் சொல்றாரு போலி என்கவுண்டர். நான் என்ன சொல்றேன், இப்போ நான் இப்ப சப்ஜெக்ட் வரேன். நான் இப்ப கேட்டேன், பதில் சொல்லிடுறேன். இப்ப ராகுனுடைய கூட்ட பாத்தீங்கன்னா, அதாவது இஸ்லாமியர்கள் ஏதோ இவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு, அதாவது தவறா புரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்க. இஸ்லாமியர்களுக்கு அன்றையிலிருந்து இன்று வரை பாதுகாப்பாக இருக்குது ஒரே காங்கிரஸ் கட்சி தான். இந்த இஸ்லாமியருடைய பாதுகாப்பை குறித்து தான் இவர் பேசினார். அப்படி இல்லன்னு ஒரு இஸ்லாமிய மிர்சாபூர்
முசாஃபர் நகர்ல போயிட்டு முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதியை பார்த்து விட்டு வந்ததா அவர் வந்து மத்திய பிரதேசத்தில் சூரத் என்ற இடத்துல பேசுகிற போது சூரு என்கிற இடத்தில் பேசுகிற போது அந்த கருத்தை வெளியிடுறார். கருத்தை வெளியிடுகிற போது இங்கே அதாவது பிஜேபி இப்பொழுது கம்யூனல் போர்சஸ் மதவாதத்தை உருவாக்கி அர்த்தம் இல்லைன்னு சொல்லி சொல்றீங்க. மன்னிப்பு கேட்க சொல்லல. என்னோட கேள்வி என்ன, அவர் நரேந்திர மோடி வந்து ஒரு பேட்டியில் சொல்றார், ஒரு நாய்க்குட்டிக்கு உயிர் சேதம் ஏற்பட்டா கூட நான் கவலைப்படுவேன்னு சொல்லி சொன்னார். அப்போ வந்து நீங்க சொன்ன அந்த கண்டெக்ஸ்ட நீங்க பாத்துக்காம நீங்க என்ன சொன்னீங்க, எப்படி நாய்க்குட்டின்னு சொல்ல போச்சுன்னு சொல்லி மாத்தி கேட்டீங்க. இப்ப அதே கேள்விதான் இப்ப அவங்க கேட்கறாங்க, நீங்க போய் சொல்றேன். அதாவது இஸ்லாமியருடைய பாதுகாப்பை கருதிதான் இங்க வந்து பாதுகாப்பு இல்ல பொயிலான்ற மன ஓட்டத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு காவல்துறை அந்த உளவுத்துறை அதிகாரி சொன்னதான் சொல்றாரு அவரு. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நான் என்ன சொல்றேன்னா, அதாவது ராகுல் காந்தியினுடைய அந்த எண்ணம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன நீங்க பார்க்கணும். இந்த இடத்துல வந்து கம்யூனல் போர்சஸ் வந்து பிஜேபி உருவாக்கி அதுல குளிர்காய நினைக்கிறார்கள். ஆகவே அதாவது ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு சண்டை மூட்டி விடலன்னா இந்துக்களுக்கும் சண்டை மூட்டலாம், இவங்களுக்கு அரசியலே இல்ல. ஆகவே அந்த நெருப்பை பத்த வச்சிடறாங்க, அந்த நெருப்பை அணைக்கிறது ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாதிரி வந்து இந்த நாட்டிற்காக என்னுடைய பாட்டி உயிரிழந்திருக்கிறார்கள், என்னுடைய தந்தை உயிரிழந்திருக்கிறார், என்னையும் கொலை பண்ணுவாங்க, நான் அதுக்காக பயப்படல, ஆனா என்னுடைய கடமையை நான் செய்வேன், என்ன கொலை பண்ணாவிட பரவாயில்ல, நாட்டுடைய ஒற்றுமைக்காக நாட்டுடைய பாதுகாப்புக்காக நான் பாடுபடுவேன். அவருடைய பாட்டி இருந்ததோ அவருடைய தந்தை இருந்ததோ மதவாதிகளால் அல்ல, அது வந்து வேற காரணங்களுக்காக. அது வந்து தாய் வந்து சீக்கிரம் கொல்லப்பட்டாலும் கூட அதற்கு வந்து ஒட்டுமொத்த சீக்கிரம் வந்து கருணை சொல்ல முடியாது. அவர் யூஸ் பண்ண வார்த்தை நீங்க போட்டுக்கிற தலைப்பு தான் வேற, ஆனா அவர் சொன்னது வந்து கம்யூனல் போர்சஸ். பிளவுபடுத்தி முஸ்லீம்களுக்கும் அதே போல இந்துக்களுக்கும் இடைவெளியை உருவாக்கி இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு அரசாங்கத்தை எங்களால் கொடுக்க முடியாத அரசாங்கத்தை எங்களால் பார்க்க முடியல மாதிரி தவறா சொல்லிட்டு இருக்காரு. இன்று வரை இஸ்லாமியர்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்து இடஒதுக்கீடு சேர்ந்தவர் அல்ல திரு நதாசர் வந்து பேராசிரியர் சொல்லக்கூடிய கருத்து ஓட்டு வங்கிக்காக காங்கிரஸ் கட்சி இப்படி நடக்கவில்லை. அன்றிலிருந்து இன்று வரை நிச்சயமாக இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றும் அதே போல அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் பல முயற்சிகளை எடுத்து ஸ்கீம் போட்டு பாதுகாத்து வருது. இந்த பிஜேபி தான் அவளை வந்து கொண்டு கூச்சிட்டு இருக்கு. இவங்க நான் காங்கிரஸ் இல்ல, அவர் தவறா பதிவு பண்றார். இந்திரா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதை பத்தி சொன்னாரு, ராஜீவ் காந்தியை சொன்னாரு. இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டது சீக்கியருடைய அந்த தனிநாடு கோரிக்கையினால வந்தது. ஆனா அந்த பிந்திரன்வாலாவை யார் வளர்த்து விட்டது? காங்கிரஸ். இந்திரா காந்தி அதனுடைய விளைவு தான் அது. ராஜீவ் காந்தி நீங்க பேசிட்டே இருக்கீங்க, உங்ககிட்ட சப்ஜெக்ட் இல்ல. அதே போல ராஜீவ் காந்தி இன்றைக்கு 3 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். உலக நாடுகளில் இருக்கிற அத்தனை தமிழர்கள் நம்பினாங்க இந்தியா எங்களுக்காக இருக்கிறது, காப்பாற்றும் காப்பாற்றும் என்று நம்பினார்கள். அந்த 3 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்து அதற்கு கூட இருந்தது இந்த கோத்தபய ராஜபக்சே டெல்லிக்கு வரும்போது சொன்னார், எங்களுடைய உள்நாட்டு யுத்தத்திலே இந்தியா எங்களுக்கு துணை நின்றது, அதனால தான் நாங்கள் வெற்றி பெற்றோம் சொன்னார். நான் சொல்ல இவர் பேசுறாரு. ஒரு நிமிஷம் இந்தியாவில் சுதந்திரம் பெற்ற பிறகு 58 மிகப்பெரிய கலவரங்கள் நடந்திருக்குங்க. 67 இருந்து 17 நடந்திருக்கு. அதுல 9 ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி. எல்லாமே அதாவது எப்படின்னு சொன்னா முர்தாபாத்ல 1980 நடந்தது. விபி சிங் பிரைம் மினிஸ்டர், விபி சிங் சீஃப் மினிஸ்டர் உத்தரப்பிரதேஷ், காங்கிரஸ் 1500 பேர் கில்டு. பகல்பூர் பீகார்ல 1989 1161 பேர், எஸ்என் சிங் சீஃப் மினிஸ்டர். 1983 அஸ்ஸாம்ல பிரசிடென்ட் ரூல் 1819 பேர் கொல்லப்பட்டார்கள். அகமதாபாத்ல குஜராத்ல 1969 512 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது நீங்க சொன்னீங்க ஒரு 1960 கேஸ் வந்து 70 கேஸ் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் வந்து காங்கிரஸ் முதல்வர் சொல்றீங்க, காங்கிரஸ் யார் இருந்தாலும் சொல்றீங்க. அப்ப இவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு சரியா தானே போயிருது. அந்த கலவரங்களுக்கெல்லாம் காங்கிரசும் காங்கிரஸ் முதல்வரும் காரணமா இருந்தா குஜராத் கலவரத்துக்கு யார் காரணம்? நான் என்ன கேட்கிறேன், இப்ப முசாஃபர் நகர் தானே அவர் சொல்றாரு, குஜராத் கலவரத்துக்கு நரேந்திர மோடி காரணம் இவங்க சொல்றாங்க. குஜராத்ல இந்த முசாஃபர் நகர் யூபில தானங்க இருக்கு. அந்த கலவரத்துக்கு பிஜேபி எப்படி காரணமா சொல்ல முடியும்? முலாயம் சிங், அகிலேஷ் யாதவ் காரணமா நீங்க சொல்லிருக்கணும். உங்களுக்கு கூட்டணி இருக்கிறதுனால, அந்த கூட்டணியில இருப்பதனால நீங்க வந்து அகிலேஷ் யாதவ் முலாயம் சிங் அதை விட்டுடுவீங்க. எந்த அளவுக்கு ஹிப்போக்ரசி பாருங்க காங்கிரஸ் கிட்ட. நீங்க உண்மையிலே குஜராத் கலவரத்தில் ராகவன் கமிட்டி, எஸ்ஐடி, இந்த டைரக்டர், சிபிஐ டைரக்டர் நியமித்த ஒரு கமிட்டி, உச்சநீதிமன்றம்
நியமித்தது எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். அதிலே நரேந்திர மோடிக்கும் இதற்கு அதுல சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அதை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். பிஜேபியினுடைய எம்எல்ஏ உங்களுக்கு சோம் சங்கீத் என்ற ஒரு கைது செய்யப்பட்டு விட்டுத்தான் இந்த சம்பவமே நடந்தது. 48 பேர் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதுதான் வரலாறு. செப்டம்பர் 7 இதே முரதாபாத்ல சையத் உஸ்மான் காங்கிரஸ் ஃபார்மர் எம்பி ஆஃப் முசாஃபர் நகர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கலவரத்தில். இன்னொரு விஷயம், குஜராத்தை பொறுத்தவரை 2002 நடைபெற்ற கலவரம் தோன்றிய குஜராத்திலேயே இந்த வாதங்கள்லாம் பிஜேபி நரேந்திர மோடி குற்றவாளி என்று குஜராத்தில் தோன்றிய இடத்திலேயே அந்த வாதங்கள்லாம் தோற்கடிக்கப்பட்டு 10 வருடங்கள் ஆகிறது. இது நீங்க மரண வியாபாரின்னு பிரச்சாரம் பண்ணாரு சோனியா காந்தி. குஜராத்தில் வெற்றி பெற முடிஞ்சதா? தேர்தலை வெற்றி பெற்றுவிட்டால் அந்த குற்றச்சாட்டு அளிக்கப்படுமானால் டெல்லியில் காங்கிரஸ் தொடர்ந்து 3 முறை ஜெயித்திருக்கிறது. ஆனா அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி என்று சஜ்ஜன் குமார் பைலட்டி சொல்லி இருக்கிறது நீதிமன்றம். அது இல்லைங்க. இப்ப நீங்க சொன்ன அத்தனை கலவரங்களும் காங்கிரஸ் தூண்டுதல் நடக்கல. தனியார் அதாவது உலக போராட மாதிரி அப்பப்போ கலவரம் வருது. அது காங்கிரஸ் காரணம் அல்ல. நீங்க பாபர் மசூதி நீங்க கலவரம் அவர்கிட்ட கேட்டா நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன். நீங்க சொல்றீங்க அந்த கலவரங்களுக்கு எல்லாம் முதல்வர்கள் காரணம் இல்லன்னு. ஆனா குஜராத் கலவரத்துக்கு மட்டும் நரேந்திர மோடி காரணமா? நரேந்திர மோடி தூண்டுதல் தான் நடந்தது என்று வன்சாரா அவரிடம் காவல்துறை அதிகாரி அவர் சொன்னது கலவரம் பற்றி அல்ல, என்கவுண்டர் பற்றி. அந்த 10 பக்க அறிக்கையில் ஒரு இடத்த கூட போலி என்கவுண்டர் சொல்லல. நேரடி பார்வையில் நடந்ததே சொல்றாரு. கலவரம் பற்றி வன்சாரா பேசவில்லை. இஷ்ராக் ஜஹாத் என்கவுண்டர் பத்தி 2 நாளைக்கு முன்னாடி இந்த யாசின் பத்கல் ஒரு தீவிரவாதி கைது செய்யப்பட்ட தீவிரவாதி விசாரணையில் 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. அந்த இஷ்ராக் ஜஹான் எங்களுடைய மாடல் தான் சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கும் எங்களுக்கு தொடர்பு இருக்கிறது, தீவிரவாதத்துக்கு அவங்க அந்த அம்மாவுக்கு தொடர்பு இருக்குன்னு யாசின் பத்கல் சொல்லியிருக்காங்க. யாருக்காக வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறீர்கள்? நேரடி பார்வையில் அமித்ஷா வைத்துக் கொண்டு அவர் ஏற்றிய அமித்ஷாவை கொல்லப்பட நீங்க ஒரு கலவரம் நடக்குமானால் அதை மறப்பதும் அதற்கான பரிகாரங்களை தேடுவதும் விட்டுவிட்டு அந்த கலவரத்தை தொடர்ந்து பேசி பேசி மீண்டும் கலவரம் வருவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த அரசியல்வாதிகள் உருவாக்குகிறார்களா? மதவாதத்தை அரசியலாக்குவது யார் என்பது பற்றி இன்றைய நிகழ்ச்சி நாம் பேசி வருகிறோம். நான் திரு நதர்ஷா அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். காங்கிரஸ் கட்சி தான் எப்போதுமே சிறுபான்மையினருக்கு தோழலாக இருந்து வருகிறது அப்படின்னு திரு ஞானசேகரன் சொல்றார். குஜராத்திலேயே கூட 2002க்கு பிறகு இப்போ வரைக்கும் ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட சிறுபான்மையினர் பாதுகாப்பா இருக்காங்க. தொடர்ந்து 2 முறை தேர்தல் அடுத்து கலவரத்துக்கு பிறகு வெற்றி பெற்றிருக்கிறார். அங்கே பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லிட்டு திரு ராகவன் சொல்றார். உங்களுடைய பார்வை, ஒரு சாமானிய ஒரு இஸ்லாமியருடைய பார்வை என்னவாக இருக்கிறது? ஒரு சராசரி ஒரு இஸ்லாமியன் என்ற முறையிலே நிச்சயமாக காங்கிரஸ் பேரியக்கம் சிறுபான்மை சமூகத்துக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிறது என்ற கருத்தில் எங்களுக்கு எந்தவிதமான மாற்றமும் இல்லை. ஆனால் அதே சமயம் எப்போது நாட்டில் மதவாத அரசியல் வெடித்தாலும் அதில் காயப்படுத்தப்படுவதும் கலங்கப்படுத்தப்படுவதும் இந்த இஸ்லாமிய சமுதாயமாக தான் இருக்கின்றது. இஸ்லாமிய சமுதாயம் நம்பிக்கையோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேசிய தலைவரில் ஒருவராகத்தான் நாங்கள் ராகுல் காந்தி அவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். அவரிடம் இருந்து விடுத்து கிளம்பிய இந்த வார்த்தைகள் எங்களுடைய சமுதாயத்துக்கு ஒரு அதிர்ச்சியை தருகிறது. நீங்கள் யாரை நம்பிக்கொண்டிருந்தீர்களோ அவர்கள்ட்ட வந்த வார்த்தை உங்களுக்கு பெரிய வேதனையை தரும் சொல்லிருந்தீங்க. இந்த விவாதம் இந்த திசையில் போய் கொண்டிருக்கு. நம்முடைய மக்களுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படிங்கிற பார்க்க முயற்சி பண்றதுக்காக குறுஞ்செய்தி கேட்டிருந்தோம். இந்த தொடர்பில் மதவாதத்தை அரசியலாக்குவது எந்த கட்சி என்று மக்களிடம் கேட்டிருந்த போது அவர்கள் குறுஞ்செய்தி வழியாக அனுப்பியிருந்த தகவல் என்ன, அவர்களுடைய வாக்கு சதவீதம் என்ன பார்க்கலாம் இப்போது. மதவாதத்தை அரசியலாக்குவது யார் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி தான் அரசியலாக்குகிறது என்று 20% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் தான் அரசியலாக்குறது என்று 68% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த 2 கட்சி மட்டுமல்ல எல்லா கட்சியுமே அரசியலாக்கத்தான் செய்கின்றன என்று 12% பேர் தெரிவித்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா மீது 20%, காங்கிரஸ் மீது 68%, அனைத்து அரசியல் கட்சிகள் மீது 12% இந்த குற்றச்சாட்டு இருக்கிறது. நான் திரு கே டி ராகவனோட கொண்டு வருகிறேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த குறுஞ்செய்தி அனுப்பக்கூடியவரோட ஒரு படித்த ஒரு மேல்தட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு அதிகமா பார்க்கும்போது குறுஞ்செய்தி மூலம் அனுப்பக்கூடியவங்க, இந்த கம்யூனிகேட் பண்ணக்கூடியவங்க. சோ படித்தவர்கள் மத்தியில் அப்படி ஒரு எண்ணம் இருக்குதா, இல்லாட்டி ஒட்டுமொத்தமா உண்மையான நிலைமை தான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உண்மையான எப்பயுமே பிஜேபி இதை முதல்ல இருந்தா சொல்லிட்டு இருக்கிறோம். நான் உதாரணத்துக்கு 2 விஷயத்த சொல்றேன். ஒன்னு,
ஷாபானு வழக்குன்னு ஒரு வழக்கு வந்ததுங்க. ஒரு ஷாபானுங்கிற ஒரு மூதாட்டி, ரொம்ப வயசானம்மா, பசங்க இருக்கு ஆனா பாத்துக்கல, கணவர் பாத்துக்கல, கைவிட்டுறாங்க. அந்த அம்மா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுது, ஜீவனாம்சம் வேண்டும் என்று சொல்லி. ஜீவனாம்சம் சட்டத்தில் பொறுத்தவரைக்கும் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 125வது செக்ஷன் அதுல போடுவாங்க. அப்படி போட்டிருக்காங்க. கீழ்மை நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் என்ன சொல்லிருக்குன்னா, ஆமா இந்த அம்மாக்கு ஜீவனாம்சம் தரணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அன்றைக்கு சில இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் மிகப்பெரிய பிரச்சனை கொண்டு வந்துட்டாங்க. எங்களுடைய இஸ்லாமிய சட்டத்தின் படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது எங்களுடைய இஸ்லாமிய மத சட்டத்தில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது என்று ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அன்றைக்கு ராஜீவ் காந்தி பிரதமர் இஸ்லாமுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக அது அப்படியே சட்டத்தை மாத்திட்டார். இந்த ஜீவனாம்சம் சட்டம் இஸ்லாமியர்களுக்கு இனிமேல் செல்லாத, அவர்களுக்கு வராது, அப்ளை ஆகாதுன்னு சொல்லிட்டார். அந்த ராஜீவ்காந்தி அமைச்சரவையில் அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய அமைச்சராக அரீப் முகமது கான் இருந்தார். அவர் இது அப்பட்டமான மதவாதம், இது அப்பட்டமான தாஜா அரசியல் என்று சொல்லி அவர் ராஜினாமா பண்ணிட்டார். ராஜீவ்காந்தி கவர்மெண்ட்ல அரீப் முகமது கான் என்ற இஸ்லாமிய அமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டார். இது ஒண்ணு. அதற்கப்புறம் ராமஜென்ம பூமி இஷ்யூ பத்தி சொல்றாங்க. ராமஜென்ம பூமி இஷ்யூல செங்கல் பூஜை நடத்தப்பட்டது. இந்த அடிக்கல் நாட்டு விழா, அந்த கோவில் வரணும்னு அடிக்கல் நாட்டு யார் செஞ்சது? காங்கிரஸ். அன்றைக்கு அனுமதி கொடுத்தது காங்கிரஸ். 1986 அந்த ஆலயத்தினுடைய கதவை திறந்து விட்டது காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் பொழுது. அதே மாதிரி பூட்டா சிங் ஹோம் மினிஸ்டர் வந்திருந்தார். இப்ப நீங்க இந்த இஸ்லாமியுடைய வாக்குகளை வாங்க வேண்டும், அப்படி இஸ்லாமியருடைய இந்த நடவடிக்கை இப்படி அனுமதி கொடுத்தது காங்கிரஸ், நடத்தியது யார்? நாங்க என்ன சொல்ற, தெளிவா சொல்ற, பாரதிய ஜனதா கட்சி அங்கே ராமர் ஜென்மபூமி இடத்துல ராமருடைய ஆலயம் பிரம்மாண்டமாக வர வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியுடைய சாதாரண தொண்டனுடைய ஆசை. இந்த நாட்டில் அந்த அப்படிப்பட்ட ஆசையை சட்ட ரீதியாக அணுக வேண்டுமா அல்லது கடப்பாறையா நம்பணுமா? நிச்சயமா சொல்றேன், சட்ட ரீதியாகத்தான் நடத்த வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. நான் என்ன சொல்றேன், அதனாலதான் இன்றைக்கு நாங்க 49 இருந்து ஒரு கேஸ் நடத்தி இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம். ஹைகோர்ட் இன்றைக்கு அந்த இடத்துல இடிக்கப்பட்டது, அந்த ராம ஆலயத்திற்கு முன்பாக கீழே அந்த மசூதிக்கு கீழே ராமருடைய ஆலயம் இருந்திருக்கிறது, ஒரு இந்து ஆலயம் இருந்திருக்கிறது என்று உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அதனால நாங்கள் வெற்றியும் பெற்றிருக்கிறோம், அந்த டைட்டில் சூட்ல வெற்றி பெற்றிருக்கிறோம். அதனால இது எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, காங்கிரஸ் இப்பொழுது மாத்திரமல்ல, இந்த நாட்டில் அப்பட்டமான மதவாத அரசியலை செய்வது காங்கிரஸ். சொன்னா ஒரு இதுல பாத்தீங்கன்னா ஒரு விசித்திரமான 2 சம்பவங்கள். அத்வானி அவர்கள் ஜின்னா ஒரு மதச்சார்பற்ற தலைவர் சொல்லி சொன்னார். அப்போ ஜின்னாவை போய் நீ எப்படி மதச்சார்பற்ற தலைவர் சொல்லி நீங்க ஒரு எதிராக ஒரு கேள்வி கேட்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இப்போ திரு நதாஷா அவர்கள் சொன்னது போல ராகுல் காந்தி எப்படி ஒரு வார்த்தை வந்து, இப்ப நீங்க ஒரு 2வது முறையா என்னுடைய ஞாபகத்தில் டிஃபென்ஸ் சைடுல இருக்கிறீங்க. ஒரு மாற்று வழக்கமா குற்றச்சாட்டு பிஜேபி மேல சொல்லப்படும். இப்போது முதல் முறையா 2வது முறையா உங்கள் மீது சொல்லப்படுகிறது. இது தவறான வார்த்தை பிரயோகம், நீங்க நம்பலையா? இல்ல, இது ராகுல் காந்தி ஒரு உளவுத்துறை அதிகாரி சொன்ன சங்கதி தான் சொன்னாரே ஒழிய ராகுல் காந்தியினுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அப்படி சொல்றதா இருந்தா அமைச்சரவையில் புண்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் ராகுலுக்கு ஏற்கனவே சொல்லிட்டீங்க. ஒரு அதிகாரி சொன்ன தகவலா இருந்தா அது அமைச்சரவையில் சொல்லியிருக்கலாம், அல்லது பிரதமர் சொல்லியிருக்கலாம், அல்லது அவருடைய தன்னுடைய தயாரா இருக்கக்கூடிய யூபியோட சேர்மன் சொல்லியிருக்கலாம். அதை விட்டு ஒரு தேர்தல் பிரச்சார பப்ளிக் மீட்டிங்ல சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? பப்ளிக் மீட்டிங் என்ன நாட்டில் நடக்குதுன்றது சொல்லிதான் ஆகணும். ஜனநாயக நாட்டில் பொதுவா எல்லாருக்கும் இது ஒரு அமைச்சராக இருந்தால்தான் அவர் ஒரு ஓத்து, அதாவது பதவி பிரமாணம் செஞ்சுக்கிறாரு, ரகசியத்தை வெளியிடக்கூடாது. ஒரு இவர் எந்த பதவி பிரமாணமும் இவர் அமைச்சர் இல்ல. ஆகவே அப்படி இருக்கிற போது தனக்கு உளவுத்துறை அதிகாரி அவர்கிட்ட போய் பேசினாருன்னா நீங்க உளவுத்துறை அதிகாரி என்கிட்ட கூட தகவல் சொல்றாரு. நான் இல்ல யார் அவரு சொல்றாங்க, எத்தனை இன்னைக்கு கூட பேசுறாங்க, மாநில எஸ்பி இன்னைக்கு கூட கேட்கறேன், எங்க போய் மீட்டிங் பேசுறீங்க சொல்லுங்க, லிஸ்ட் கொடுக்குன்னு கேட்கறாங்க, என்ன பேசுறீங்கன்னு கேட்கறாங்க. நீங்க எங்க போறீங்க கேட்கறோம், அதே போல சிஎம் எங்க போறாங்கன்னு உங்கள்ட்ட நான் என்ன சொல்றேன், இது இஸ்லாமியர்களை புண்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கிஞ்சித்தோ நம்முடைய ராகுல் காந்திக்கு கிடையாது. காரணம் இஸ்லாமியருடைய பாதுகாப்பை கருதியும் அதே போல பிஜேபி தான் மதவாதத்தை தூண்டிவிட்டு இன்று குளிர்காய நினைக்கிறது. அதை நெருப்பை அணைப்பதற்கு நெடுங்காலமாகும், கோபதாபங்கள் தீர்வதற்கு காலமாகும் என்பதை சொல்வதற்காக வந்த ராகுல் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரே ஒழிய இஸ்லாமியர்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டும், தவறான புரிதலை கொண்டு நீங்கள் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறுவதெல்லாம், பிஜேபி கார் மன்னிப்பு கொடுவதெல்லாம் தவறு. ஆகவே ராகுல் காந்திக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இல்லை. ஒன்று. இரண்டாவது, காங்கிரஸ் அரசு அனுமதி கொடுத்தது பிரதமர் இல்ல, நீங்க பாபர் 1992
பாபர் மசூதி கோயில் இடிச்சது நீங்க அனுமதி கொடுத்து ராமர் கோயில் பக்கத்துல கட்டிங்க. அதை வந்து பாபர் மசூதியை நீங்கள் இடித்து அதனாலே நீங்கள் வந்து பெரிய ஒரு லாபத்தை அடைய வேண்டும், மதவாதத்தை தூண்டிவிட வேண்டும் என்று இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே பெரிய கலவரத்தை உண்டு பண்ணது இந்த பிஜேபி. அதை கொண்டே அப்படிங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டு. அப்படி இல்ல காங்கிரஸ் தான் அப்படிங்கிறது பிஜேபியோட குற்றச்சாட்டா இருக்கிறது. பொதுமக்களில் 68% பேர் ஒரு தரப்பிலும் 20% பேர் ஒரு தரப்பிலும், அனைத்து கட்சியுமே அரசியல் ஈடுபடுவதா 12% பேர் தெரிவித்திருக்கிறார்கள். மதவாதத்தை அரசியலாக்குவது யார் என்றால் நம்முடைய நேர்கள் படித்தவர்கள் விவரம் தெரிந்தவர்கள் அப்படி தவறாக சொன்னாங்க. நிச்சயத்தோடு அவருடைய முடிவு மாறுபட்டதா இருக்கலாம். தவறாக சொன்னாங்க ஏற்றுக்க முடியாது. மதவாதத்தை அரசியலாக்குவது காங்கிரஸா இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதாவா இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட போவது சிறுபான்மையினர் மட்டுமல்ல, பெரும்பான்மையினர் கூட, ஒட்டுமொத்த சமுதாயம் கூட நேரத்தில் பாதிக்கப்படும் என்பதுதான் உண்மையான கருத்து. அப்படி ஒரு பாதிப்பு ஏற்படாமல் அரசியல் கட்சிகள் அனைத்துமே அந்த பொறுப்போடு இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து திரு ஞானசேகரன் அவர்கள், திரு கே டி ராவன் அவர்கள், திரு நதாஷா அவர்கள் 3 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதற்கு நன்றி, வணக்கம்.